கோயம்பேட்டிலிருந்து ஆலந்தூர், கிண்டி, வடபழனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஆட்டோவில் சென்று வந்த பொதுமக்கள் தற்போது மெட்ரோ ரயிலை பயன்படுத்த தொடங்கியுள்ளதால் தங்களது அன்றாட வருமானம் குறைந்துவிட்டதாக கோயம்பேடு பகுதி ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 15 வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் நல்லா சவாரி, மெட்ரோ ட்ரெயின் இல்லாத போது ஏற்கனவே நல்லா சவாரி வந்திருந்தது. இப்போ மெட்ரோ ட்ரெயின் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இந்த சைடில் ஆலந்தூர் சைட்லலாம் சவாரி போகிறது 10 மடங்குல 2 மடங்கு கூட வர்றதில்லை. சவாரி ரொம்ப டவுன் ஆகி போச்சு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தான் வண்டி ஓட்டுறேன். இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 9 வருஷமாக தான் இங்கே ஓட்டுறேன். இது வரைக்கும் நல்லா போயிருந்த வண்டி ஆட்டோலாம் நல்லா சவாரி ஆகிடுது. இப்போ சவாரி ஆகலை. மெட்ரோ ட்ரெயின் ஒரு பக்கம் ஓப்பன் ஆனதுனால எங்களுக்கு ரொம்ப சவாரி ரொம்ப அடிப்படுது. 10 பேர் ஏற சவாரியை போய் இப்போ 2 பேர் ஒருத்தர் தான் ஏறுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, சாப்பிட முடியல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10 வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஷேர் ஆட்டோ, மினி பஸ் இருக்கும்போது கூட கொஞ்சம் ஏதோ சவாரிலாம் ஆச்சு. இப்போ மெட்ரோ ட்ரெயின் ஆரம்பித்து ஏசி, அதுவும் சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் விட்டுறாங்க. அதனால் முக்கால்வாசி பேர் வர மாட்டுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 சவாரி கூட ஏற்ற முடியல. ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா ஓட்டுறதே கஷ்டமாக இருக்குது. இதனால் ஆட்டோ தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு.